ஹாய். சாரி ரொம்ப நாளாச்சு நானு வீடியோ போட்டு. என்ன சுத்தி பாலிடிக்ஸ் ரொம்பவே மேட்ச் ஃபிக்ஸ்ன்ட்டு ஐபிஎல்லுக்கும் இந்த பாலிமர் நியூஸுக்கும் பார்த்து பார்த்து தலலாம் வெடிச்சு போச்சுங்க. நானும் பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ரஷன்லேயே பெட்ஷீட்ட போட்டு தூங்குறேன்னா, அப்ப பார்த்தீங்கன்னா சடனா ஒரு நோட்டிஃபிகேஷன். என் தலை எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யார் உங்க பாஸ்? ரிஷிபீடியா ஒரு நாய்க்குட்டியோட ஒரு போஸ்ட்டுங்க. இத பார்த்த உடனே மைண்ட் ப்ளோயிங் ஆயிடுச்சு. சரி நம்மளுக்கு ஒரு மோட்டிஃபிகேஷன் ஃபயர் வந்து மறுபடியும் யூடியூப்ல வீடியோ போடலாம்னு நினச்சேன். அப்பதான் பார்த்தீங்கன்னா, என்னடா கன்டென்ட்னு யோசிக்கும்போது, நம்மள சின்ன வயசுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த செடி மரக்கொடிகள் தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பூமிக்கு 25% 50% ஆக்சிஜன் தருதுன்னு சொல்றாங்க. பட் பேலன்ஸ் ஆக்சிஜன் யார்ரா தரா? அதில் பார்த்தீங்கன்னா, நான் தேடும்போது ஒரு ஷாக்கிங்கான நியூஸை பார்த்தேன். பேலன்ஸ் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா, கடல்ல இருக்கிற தம்மா துண்டு உயிரினம் தான் தருதுங்க. அதாவது இம்மாம்பேரி செடி கொடுக்காத ஆக்சிஜன் தம்மா துண்டு உயிரினம் எப்படி ஆக்சிஜன் கொடுக்குதுன்னு தெரியுமா? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். அண்ட் வெல்கம் டு ஒன் விங். ஆக்சிஜனை அன்போடு அள்ளி தரும் கடல். இந்த மிகப்பெரிய அழகான கடலில் பெரிய பெரிய உயிரினங்கள் பண்ணாதது கூட இந்த தம்மா துண்டு சின்ன உயிரினம் பண்ணுதுங்க. இதை தான் பார்த்திங்கன்னா பிளான்டன்ஸ்ன்னு சொல்லப்படுற உயிரினங்கள். இது கடல் அடியில் வாழாமல் கடலோட மேற்பற்றத்தில் மட்டும்தான் வாழுங்க. அண்ட் இங்கே அதிகப்படியான காற்று இல்லாத இடத்துல தான் இதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு செல் உயிரினங்க. அண்ட் இது எப்படிடா நம்மளுக்கு ஆக்சிஜன் தருதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நம்மளுக்கு இருக்கவே இருக்குது செடி. புரியலையே. அதுக்கு முன்னாடி இந்த மரச்செடி கொடிகள்லாம் எப்படி ஆக்சிஜனை உருவாக்குதுன்னு தெரியுமா? தெரியாது சார். சன்லைட்டை யூஸ் பண்ணியும் கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணியும் அதுக்கு தேவையான சாப்பாடு அது ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு பேலன்ஸாக போடுறது தான் இந்த ஆக்சிஜனுங்க. அதாவது அதனோட வேஸ்டேஜ் தான் ஆக்சிஜன். அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு சில உயிரினமான பிளான்டன்ஸ் பார்த்திங்கன்னா, சன்லைட்டை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட் அது க்ரியேட் பண்ணிக்கிட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையில்லாத பட்சத்தில் ஆக்சிஜனை வெளியே விடுங்க. லிட்டரலாக இந்த பூமிக்கு அது ஆக்சிஜனை எனக்கு தேவையில்லை, இந்தா உனக்கு வச்சுக்கோ, அழகான பூமிக்கு கொடுத்துட்டு போகுதுங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா, நான் இங்கே உட்காந்து வீடியோ பண்ணுறேன், நீங்கள் அங்கே உட்காந்து வீடியோ பார்க்குறீங்க. அண்ட் ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. அண்ட் கமெண்ட் பாக்ஸை கீழே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு எதனா வீடியோஸ் வேணும்னா, எதை பற்றினா தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் ஒரு கமெண்ட்ஸை போட்டு விட்டிங்கன்னா நான் அதை பார்த்து உங்களுக்கு தேவையான வீடியோ போடுறேன். அண்ட் கம்மிங் டு த டாபிக், இந்த பிளான்டன்ஸ்ன்னு சொன்ன போடுற உயிரினங்கள் பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 கேட்டகரிங்க. இதில் மூத்தான பைட்டோபிளான்டியன்ஸ் பார்க்க செடி கொடிகள் மாதிரி இருப்பாங்க. அண்ட் இவனோட வேலை பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுருதுங்க. அண்ட் நடுவில் என்ன பேர் பார்த்திங்கன்னா ஜூவா பிளான்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அனிமலுக்கு பிறந்தவங்க கிட்டத்தட்ட நிறையா விதமான அனிமல்ஸ் மாதிரியே இவன் திம்பிடுவாங்க. அண்ட் கடைசியாக கடைக்குட்டி பாக்டீரியாஸ் பிளான்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவன் சின்ன ஒரு செல் உயிரினம் மாதிரி இருப்பான். பட் இவன் பார்த்திங்கன்னா ரீசைக்கிளிங் நல்லாவே பண்ணுவான். அண்ட் இவங்க 3 பேரும் தான் சேர்ந்து இந்த கடலையே ஆட்சி செய்கிறாங்க. அண்ட் இந்த பூமிக்கு தேவையான ஆக்சிஜனையும் தராங்க. ரொம்பவே மோசமான அலைகள் இல்லாத இடமா பார்த்து செட்டில் ஆகிட்டு அங்கே தான் பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இனப்பெருக்க செயல். இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா பல லட்சங்களில் இது உருவாகுங்க. அதாவது ஒரு செல் உயிரினம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அதனோட இனப்பெருக்கம் மூலமாக 2-3 மாறுங்க. ப்ராசஸை பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் இருந்து கூட உங்களால் பார்க்க முடியும் ஒரு சில டைமில். அண்ட் இந்த பிளான்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2 பில்லியன் இயர்ஸ் பேக்கே பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்துருக்குங்க. அதுதான் பார்த்திங்கன்னா த கிரேட் ஆக்சிஜன் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அண்ட் 3.4 ட்ரில்லியன்ஸ் ட்ரீஸ் தயாரிக்காத ஆக்சிஜனை இந்த சின்ன பிளான்டன்ஸ் உயிரினங்கள் நம்மளுக்கோசம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு ஆக்சிஜனை உருவாக்குது. பட் எதனால் இன்னும் கார்பன் டை ஆக்சைடு கம்மியாகலன்னு தெரியுமா? அதுக்கு காரணமும் நம்ம தான். நம்ம பண்ணுற வேலை இருக்கே பாப்பா சொல்லவே முடியாதுங்க. ஜோக் இல்லை இல்லையா? பொல்யூஷனும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் இதுக்கு பார்த்திங்கன்னா மேஜர் காரணங்க. இந்த ஓசோன் லேயரை தின்னிட் பண்ணிட்டு சூரியனோட வெளிச்சம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சியில் வர்றதுனால தட்ஸ் மீன்ஸ் ரேடியேஷன். அந்த ரேடியேஷனுக்கு ரொம்பவே சென்சிட்டிவான இந்த பிளான்டன்ஸ் பார்த்திங்கன்னா இறந்து போக ஆரம்பிக்குதுங்க. ஸோ 18th இருக்கிற மைக்ரோ பிளான்டன்ஸ்க்கான இப்போ பார்த்திங்கன்னா பிளான்டன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம்.
பத்தாத்துக்கு பிளாஸ்டிக்குன்னுன்ற மாதிரி ஒரு அரக்கனை கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். இவன் பார்த்தீங்கன்னா சீ சர்ஃபேஸில் லேண்ட் ஆகிறதுனால ஃப்ளோட்டிங் ஆகிறதுனால சன்லைட் ப்ராப்பராக அந்த பிளான்டன்ஸுக்கு கிடைக்காம அதுங்க பார்த்தீங்கன்னா இறந்து போகுதுங்க. அண்ட் இதனால தான் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகவும் ஆகுதுங்க. சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த பிளான்டன்ஸை ஸ்ட்ரீட்டில் ஒரு சின்ன டப்பாக்குள்ளே போட்டு ட்ரீக்கு ஆல்டர்னேட்டிவாக இதை பார்த்தீங்கன்னா வளர்த்துக்கிட்டு வராங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா சில பல கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நம்மளுக்கு இந்தியாவில் வரணும்னு நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட இருக்கிற மரச்செடி கொடிகளை வளர்த்தாலே போதும், நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் வரும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த செடி மரக்கொடிகளை வெட்டாதீங்க, அதை காப்பாற்ற ட்ரை பண்ணலாம். இந்த உலகம் நம்மளுக்கு அந்த மட்டும் இல்லைங்க, நம்மளை நம்பி நிறைய உயிரினங்கள் இருக்குது, அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும்ல. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நான் ஆல்ரெடி யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் ஒரு எட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன். அண்ட் until then, bye bye. நன்றி நன்றி நன்றி.